الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله التي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து வளர்த்து நேர்வழி காட்டி அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடிய ஏக நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலே கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து விட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். மிக ஒரு சிறந்த ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிறான். இதனுடைய முக்கியத்துவம், இது எப்படிப்பட்ட மேன்மை மிக்கது என்ற விஷயத்தை மற்ற சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுதுதான் இது எவ்வளவு பாக்கியம் மிக்கது என்று நமக்கு புரியும். மற்ற சமுதாய மக்கள்ல தங்களுடைய இறைவன் யார், அவன்தான் தங்களுடைய இறைவன் தானா, எப்படி இறைவனை வணங்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு வழிகாட்டப்படவில்லை. இப்ப இந்து மதத்துல ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதாவது கவிஞர் கண்ணதாசன் எழுதினது ஒரு அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒரு புஸ்தகம். சரி, அதுல இந்து மதங்களை பத்தி என்ன போட்டிருக்கு? ஏன்னா இந்து மதங்களை பத்தி யாரை கேட்டாலும், இந்து சகோதரர்கள் கேட்டோம்னா தெரியவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே மாட்டேன்து. சரி, இந்த புஸ்தகத்துல ஒரு அறிஞரா இருக்காரு, இவர் அந்த பேரே எப்படி வருது பாருங்க, அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த புஸ்தகத்தை எடுத்து அதுல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தால், அவருக்கு என்ன என்ன கற்பனையில் தோன்றுகிறதோ, அவர் வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதுல கடவுள் சம்பந்தமாக, இறைவன் யாரு சம்பந்தமாக, இறைவன் எப்படி, எதுவுமே இல்லை அதுல. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 வால்யூம் எழுதியிருக்காரு. அது ஒண்ணு படிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு இதுல ஒன்றுமே இல்லை என்று. இப்ப எதற்காக சொல்கிறோம் என்றால், ஒன்றுமே ஒரு விளங்காத, அவர்களுக்கு சரியான வழிகாட்டப்படாத சமுதாயமாக மற்ற சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்துல படைத்த ரஹ்மான் குர்ஆன் மூலமாக ஏராளமான அறிவுரைகளை, ஒவ்வொன்றும் வைரக்கற்களாக ஜொலிக்கிறது. எந்த ஒரு போதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுப்ஹானல்லாஹ், அத்தனை விஷயங்களுக்கும் இறைவன் தன்னை பற்றி, அவன் யார், அவன் எங்க இருக்கிறான், அவனுடைய வல்லமைகள் என்ன, ஏன் மனிதர்களை படைச்சிருக்கிறான், மனிதர்கள் மரணத்திற்கு பின்னால் என்ன ஆவார்கள், எதற்காக இந்த உலகத்தில் உள்ள ஏராளமான ஜீவராசிகளை படைத்திருக்கிறான், எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுகிறான். இன்று பெரும் பெரும் மேதைகள்லாம் அவங்க கிட்ட என்ன நிறைய வியாக்கியானம் செய்தாலும் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்றுனா தெரியாது. ஆனா நமக்கு தெரிகிறது எப்படி என்றால், இறைவன் புறத்திலிருந்து வந்த அந்த வழிகாட்டுதல், அதுதான் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். அந்த வைரக்கற்கள்ல நாம இன்னும் முக்கியமா பார்த்தோம் என்றால், மிக அரிதான வைரம் சொல்லக்கூடிய அந்த கோஹினூர் வைரம் சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கோஹினூர் வைரம்னா வைரத்திலே மிக பெரியது. அது இந்தியாவில தான் கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல லண்டன்ல இருக்கு பெரிய வைரம், இருக்கிறதுலே பெரிய கல் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான
வசனங்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அது என்ன மாதிரி வசனம்? சாதாரணமாவே அற்புதமான பொக்கிஷங்கள்னா இன்னும் சில அற்புதமான விஷயங்களை ரப்புல் ஆலமீன் இது இன்னும் அற்புதமானது, மகத்துவம் மிக்கது என்று குர்ஆன் மூலமாக சொல்கிறான். அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா அல் ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். இதே போல இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்திருக்கிறார். அதாவது ஆயத்துல் குர்சியாக இருக்கட்டும், இன்னும் சூரா இஹ்லாஸாக இருக்கட்டும், இவையெல்லாம் கூட மிக, அதாவது ரத்தினக்கற்களை, அதாவது வைரக்கல்லோட ஜொலிக்கக்கூடிய அற்புதமான அந்த வசனங்களாக இருக்கிறது. இந்த திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகள்ல கிட்டத்தட்ட 32 தடவை அந்த அத்தியாயத்தை திரும்ப 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 ஓதுறாங்க. சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு அத்தியாயத்தை ஓதுறோம், ஆனாலும் அது அவ்வளவு அழகாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசனங்களா இருக்கு. இதனுடைய விஷயங்களை நான் பார்க்கும்போதுதான் இது இது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று நமக்கு புலப்படும். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹமதுல 8328 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த வார்த்தை பாருங்க, எப்படி பாருங்க, எனது உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அது ஜபூர் வேதத்திலே இருந்தாலும் சரி, தௌராத்திலே இருந்தாலும் சரி, இஞ்சில இருந்தாலும் சரி, ஏன் குர்ஆன்ல கூட இப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம் எனக்கு அருளப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன, குர்ஆன்ல வர்றது தானேங்க இது சூரா ஃபாத்தியா. அப்ப அது சம்பந்தமாக அல்லாஹ் விளக்குறாரு. சம்பந்தமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. எந்த வேதத்திலையும் கொடுக்கப்படவில்லை, குர்ஆன்லயே இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய அந்த மகத்துவமிக்க வசனங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது தனியாக ரப்புல் ஆலமீன் ஏன் இது முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான் என்று அல்லாஹ் சூரா ஹிஜ்ர்ல 15வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்துல இந்த ஹதீஸ்க்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை விளக்குறான். இப்போ அதுல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா ஃபாத்தியாவுடைய அந்த 7 வசனங்களையும் மகத்தான குர்ஆனையும் உமக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம குர்ஆன் மூலமாக எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா சூரா ஃபாத்தியாவை தனியா சொல்லி காட்டுகிறான். அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக இருக்கிறது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரா அல் ஃபாத்தியா என்பது குர்ஆனுடைய அன்னையாக, அதனுடைய அன்னையாக இருக்கிறது. அன்னைனா அவருடைய தாயாக இருக்கிறது என்பதாக. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த அத்தியாயத்துல ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமைகளை, மனிதன் அவனை அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த விஷயத்தையும், அவனை போற்றி புகழக்கூடிய, அவன் எப்படிப்பட்ட அருளாளன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும், மறுமை நாளுடைய அதிபதி, சொர்க்கம் நரகம்லாம் இருக்கு என்று விளங்கக்கூடிய அந்த விஷயங்களையும், எதை பின்பற்றினால் நேரான பாதையில் செல்லலாம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் குர்ஆன்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் அப்படியே ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் அந்த குர்ஆனுடைய அன்னை என்று சொல்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயமாக சூரா அல் ஃபாத்தியா இருக்கிறது. அப்ப இந்த வசனம் எப்படி இறங்கியது, ஒவ்வொரு வசனமும் இறங்கக்கூடிய விஷயம், முதலில் அருளப்பட்ட அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் ரமலானுடைய மாதத்துல இறங்குச்சு. அதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். ஆனால் இந்த அத்தியாயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறங்குச்சு, இது சம்பந்தமாக ஹதீஸ்ல வருது பாருங்க. முஸ்லிம்ல 1472வது ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக வர்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வானத்துல ஒரு சப்தம் கேட்கிறது. ஒரு சப்தம் கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை அப்படி பார்க்கறாங்க. பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்று வானத்தில்
ஒரு திறக்கப்படாத ஒரு கதவு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் திறக்கவே படலையா அந்த கதவு. அந்த கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வருகிறார். அவர் இதுவரை பூமியில் இறங்கவே இல்லை. அந்த வானவர் என்ன செய்யறாருன்னா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த வானவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனித ரூபத்துல வராரு, வந்து சலாம் சொல்கிறார். முதல்ல எப்படி வருதுன்னா, அந்த வார்த்தை அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, முதல்ல ஒரு சலாம் சொல்கிறார். சலாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, முஹம்மதே, உங்களுக்கு இரு ஒளிச்சுடர்களை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட இரு ஒளிச்சுடர்கள் என்றால், ஒன்று சூரா அல் ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் 7, அதே போல சூரா பக்ராவினுடைய கடைசி அத்தியாயம் இருக்கக்கூடிய ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஒளிச்சுடரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதை யார் ஓதுகிறாரோ அவர் அதை அடைந்து கொள்வார். எந்த நியத்துல அதை படிக்கிறாரோ, எந்த நியத்துல அந்த ஃபாத்தியாவையும் அந்த இன்னொரு அத்தியாயம் பக்ராவுடைய கடைசி ஆமன ரசூல் படிக்கிறாரோ, எதற்காக அவர் அதை படிக்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒரு தனியாக ஒரு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இதை சொல்லியிருக்கலாமே. இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதால ரப்புல் ஆலமீன் ஒரு தனியாக ஒரு வானவர் அனுப்பி இந்த 2 விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு அத்தியாயம். டெய்லி நாம அத்தியாயத்தை அப்படியே படிச்சுட்டு போறோம். அது அவ்வளவு பொக்கிஷம் நிறைந்தது, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாயமாக இந்த திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய இந்த வசனங்கள் இருக்கிறது. அதுபோல இந்த அத்தியாயத்தை ஒரு மனிதர் ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் என்றால், இந்த அத்தியாயத்திற்கு அந்த மனிதன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நாம சூரத்துல் ஃபாத்தியாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நாம ஓதும் பொழுது அதற்கு ரப்புல் ஆலமீன் அதற்கு என்ன செய்யறான்னா பதிலளிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இது எதுல இருக்கு பாருங்க, முஸ்லிம்ல 655வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவன் அகிலங்களை படைத்து பராமரிப்பவன், அப்படி ஒரு வார்த்தைய ஒரு அடியார் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறானா. என்ன பதில்? என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் சொல்றா பாருங்க. நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு பதில் அல்லாஹ் சொல்றானா, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அதற்கு தான் இந்த புகழ்வதற்காகத்தான் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். அப்படி அந்த மனிதன் உணர்ந்து அந்த அத்தியாயத்தை உணர்ந்து அவன் ஓதும் பொழுது அல்லாஹ் அதற்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்றான் பாருங்க. அதனாலதான் நாம என்ன செய்யணும்னா, அப்படியே கட 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 கடன்னு ஓதக்கூடாது. பள்ளிவாசல் விட்டால் அதற்கான கண்ணியம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு சாமானிய ஒரு கவுன்சிலரையோ ஒரு சில முக்கியமான நபரையோ சந்திக்க போகும்போது எவ்வளவு நாம அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்ப படைத்த ரஹ்மானை வணங்க போகிறோம், இந்த அற்புதமான வார்த்தையை நாம சொல்கிறோம் என்றால் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் படிக்க வேண்டும். அதை சும்மா அப்படியே ஓதுவதா? அப்போ அந்த வார்த்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு துறையில ஒரு மனிதன் நல்லா ஃபேமஸா இருக்கும் பொழுது, அதுல ஒரு பெரிய ஆளா நம்பர் 1 இருக்கும் பொழுது அவனுக்கே அந்த ஒரு கர்வம் வரும், ஒரு பெருமை வரும். இப்படி பண்ணிட்டான் பத்தியா? அது இயற்கையா அது என்ன ஆகுதுன்னா அந்த மனிதன் உள்ளுக்குள்ள ஏற்படுகிறது. மற்ற மாதிரி இல்லை, எனக்கு அந்த சக்தி இருக்கு, நான் தான் அதுல நம்பர் 1 இருக்கிறேனே. ஒரு விளையாட்டு துறையா இருக்கட்டும், இல்ல ஒரு வியாபார துறையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அப்ப அதுக்கே ஒரு மனிதனுக்கு ஒரு பெருமை வரும்பொழுது, ஒரு கர்வம் வரும்பொழுது, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, எப்படிப்பட்ட அருளுக்கு சொந்தக்காரன், வானங்கள் பூமி என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான படைப்பை ரப்புல் ஆலமீன் எப்படி படைச்சிருக்கிறா, எவ்வளவு அற்புதமான படைப்பு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் மனிதன்.
ஒரு சின்ன ஒரு கொசுவை உதாரணம் எடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கொசுவை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், சூரா பக்ராலே வரும். கொசுவை பத்தி உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வந்து வெட்கப்பட மாட்டான். சாதாரண நினைக்கிறோம், அதுல ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு மிக சிறிய கொசு ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 200 தடவை தன்னுடைய இறக்கையை அடித்து விடுமா. அத மாதிரி இப்பெல்லாம் சயின்ஸ்ல எல்லாம் சில விஞ்ஞான ரீதியா சில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிற அந்த அவ்வளவு சிறிய கொசு அதை எடுத்து ஒரு இடையில வச்சா கூட தெரியாது. அதை போல அற்புதமா படைக்க முடியாது. மனிதன் படைச்சிருக்கிறது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா செய்வான், அது பேட்டரி இல்லைன்னா விழுந்துரும். ஆனா அது இந்த கொசு அப்படி கிடையாது. இது என்ன செய்யுதுன்னா இனப்பெருக்கம் செய்து ஏராளமான கொசுக்களை உற்பத்தி செய்யற. அத மாதிரி அந்த கொசு செய்ய முடியுமா? இல்ல ஒரு நொடிக்கு அந்த விஞ்ஞான ரீதியா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது அந்த இறக்கை எப்படி அடிக்குதோ அத மாதிரி அடிக்க வைத்து அவர் பார்த்தால் அந்த இறக்கைகள் அந்த ஸ்பீட்ல அடிக்கக்கூடிய நேரத்துல அதில் வரக்கூடிய அந்த வெப்பம் காரணமாக எரிந்து விடுகிறது. அதை விட மெலிசு கொசுவுடைய இறக்கைகள் 200 தடவை அடித்தா கூட எரியல. அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை சின்ன ஒரு கொசு மூலமாக ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கோ. இன்னும் ஏராளமான விஷயங்கள் கொசுல இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி வந்துச்சு, இவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கிறானே, சயின்ஸ் டெவலப் ஆயிருக்க, ஒரு கொசுவை மனிதன் படைக்க முடியுமா? முடியாது. இதற்கு சொந்தக்காரலாம் யார் சிந்திச்சு பார்க்கணும். சின்ன விஷயம் தானே என்பதாக நாம அப்படியே பொதுவாக விட்டுறக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பார்க்க வேண்டும். அதுபோல இந்த வானம் பூமியுடைய படைப்பு சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை வைத்து நம் வானத்தை பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுற, நீங்க வானத்தை பார்க்கலையா? அதுல ஏதாவது தூண் இருக்கிறதா, இல்ல ஏதாவது விரிசல் இருக்கிறதா? உன் கண்ணை நீ நீட்டிப்பார். அந்த காஃபிரான அந்த மக்களுக்கு பார்த்து அல்லாஹ் உன் கண்ணை நீட்டி, எவ்வளவு பெரிய அற்புதம் பார், உன்னுடைய பார்வை இழிவடைந்து திரும்பும். அவ்வளவு அற்புதமான அந்த வானத்தை படைச்சு வச்சிருக்கிறேன். அதாவது சயின்ஸ்ல பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிக் பேங் தியரி என்றால், எல்லா பொருளும் முதல்ல ஒன்றா இருந்தது வெடித்து அப்படியே சிதறி எல்லாம் வந்து பூமி வானமாக ஆகிவிட்டது, பிரபஞ்சம் வந்துருச்சு என்பதாக சயின்ஸ் ஒரு பொதுவா ஒரு சொல்லுது. அதுல ஒரு உண்மை இருக்கதான் செய்யுது. அதே நேரத்துல ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? வானம் பூமி ஒன்றாக இருந்தது, அதை நாமே பிரித்தமைத்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சயின்ஸ் 50 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சதை அல்லாஹ் 1500 வருடம் முன்னாடி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சரி, இதுல என்ன விஷயம் இருக்கு? வானம் பூமி வந்துருச்சுப்பா, விஷயம் என்ன இருக்கு என்றால், அதாவது இந்த விஷயம் பெருவெடிப்பு கொள்கை என்று நடந்து பில்லியன் கணக்கான வருடங்கள் ஆகிறது. 1-2 வருஷம் இல்ல, பில்லியன் கணக்கான வருடங்கள் ஆகிறது. அதில் இருக்கக்கூடிய அற்புதம் என்னவென்றால், என்று வெடித்ததோ அன்றிலிருந்து அது பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து இந்த இடத்துலதான் இந்த பிரம்மச்சந்திரனுடைய எல்லை என்று ஒரு மனிதன் ஒரு இடத்துல போய் நிக்க முடியாது. ஏனென்றால் அதை அல்லாஹ் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். சயின்ஸ் சொல்றான். எதற்காக இதெல்லாம்? என்ன விஷயம்? தன்னுடைய வல்லமை ரப்புல் ஆலமீன் பறைசாற்று. என்னுடைய வல்லமையை பார், இன்று வரலும் அது விரிந்து கொண்டுதான் இருக்குதான். எவ்வளவு பயணப்பட்டாலும் அதை அடைய முடியாது என்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. எதற்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான், நமக்கு தெரிய வைக்கிறான். இதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து விட்டது எல்லாமே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமை புரிய வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சுதான் அந்த வார்த்தையை சொல்லணும். எந்த வார்த்தை? எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவன் அகிலங்களை படைத்து பராமரிப்பவன். சரி, படைக்கிறது சரிங்க, படைத்ததோடு அப்படியே விட்டு விட்டால் என்ன ஆகும்? பூமி வானம் பூமி என்ன ஆகும்? படைச்சாச்சு, அப்படியே விட்டா ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து அப்படியே கட்டி அப்படியே விட்டு ஒரு 2-3 வருஷம் கடைசி வந்து பாருங்க, தூசி அடைஞ்சு அது நாசமா போயிருக்கும். அப்ப அதை ரப்புல் ஆலமீன் அதை படைத்து அதை பரிபக்குவப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். இந்த நியத்தோட அந்த வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை சொன்னோம். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வார்த்தையை என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அடுத்த வார்த்தை பாருங்க, அர் ரஹ்மான் ரஹீம். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்,
என் அடியான் என்னை துதித்து விட்டான், எப்படி துதிக்க வேண்டுமோ அப்படி என்னை துதித்து விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் திரும்ப அதற்கு பதில் சொல்கிறான். அடுத்த வார்த்தை மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அந்த அடியான் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், தன்னுடைய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது என்னது? தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டான் என்றால் அந்த மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. நான் அல்லாஹ் முன்னாடி ஒரு நாள் நிற்க வேண்டும், என்னை அவன் கேள்வி கணக்கு கேட்பான். அந்த எண்ணம் வரும் பொழுது இந்த மனிதன் இந்த உலகத்துல தீமையான காரியங்கள் பக்கம் போவானா? அவன் இறைவன் என்ன ஒவ்வொரு விஷயத்தை கேள்வி கேட்பான் என்று அவன் பயத்தில் இருப்பான். இறைவன் காட்டிய அந்த போதனைகள் அடிப்படை நடக்க வேண்டும் அந்த எண்ணம் அவனுக்கு வரும். அதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அந்த அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், தன்னுடைய காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அடுத்த வார்த்தை பாருங்க, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள விஷயம். அவன் என்ன கேட்டானோ அதை நான் கொடுத்து விடுவேன். என்ன கேட்டிருக்கிறோம் நாம? இறைவா உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம் என்ற வார்த்தையை சொன்னால், இப்படி எனக்கு என்கிட்ட அவன் உதவி தேடுகிறான்ல, இந்த உதவி அவனுக்கு நான் கொடுப்பேன், அவன் கேட்ட அந்த உதவியை நான் செய்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்று இந்த ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த கடைசி வார்த்தையாக சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், இறைவா எங்களுக்கு நேர் வழி காண்பித்து கொடு, யார் மீது அருள் செய்திருக்கிறார் அவர்கள் வழி, யார் மீது கோபப்பட்டிருக்கியோ, யார் வழி தவறிவிட்டாரோ அவர்கள் வழி அல்ல என்று சொல்லக்கூடிய நேரத்துல இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது, அவன் கேட்டதை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் அதற்கும் பதில் சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இப்ப பாருங்க, அல் ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை நாம சாதாரணமா படித்து விடுகிறோம், அதற்கு ரப்புல் ஆலமீன் அதற்கு சரியான அந்த பதிலை சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இருக்கும். அப்ப நாம குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்துல, தொழுகையில சூரா அல் ஃபாத்தியா ஓதக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்கி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை விளங்கி சொல்லும் பொழுதுதான் இதற்கான முழு கூலியை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கும். அப்ப இந்த அத்தியாயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அருவப்பட்டது, அல்லாஹ் அதற்கு எப்படி பதில் சொல்வான் என்ற விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையில நாம் நினைத்து பார்த்து மிக ஆர்வமாக நன்மை அதிகம் நமக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் கூறியனுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, இந்த சூரா அல் ஃபாத்தியாவினுடைய முக்கியத்துவம், அது எப்படி அருளப்பட்டது, அதை நாம் ஓதும் பொழுது அதற்கு ரப்புல் ஆலமீன் எப்படி அதற்கு பதில் சொல்கிறான் என்ற விஷயங்களை பார்த்தோம். அதுபோல இந்த தொழுகையில நாம ஓதக்கூடிய நேரத்துல இமாம் ஓதி கொண்டிருக்கும் பொழுது சூரா அல் ஃபாத்தியாவை நாம ஓதலாமா, அப்படி ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும். அப்போ தனியா தொழக்கூடிய நேரத்துல நாம ஓதுகிறோம், இமாம் நமக்கு பதிலாக ஓதக்கூடிய நேரத்துல ஓதலாமா என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன வருகிறது என்றால், நீங்கள் மனதிற்குள் அதை ஓதிக்கொள்ளுங்கள். இமாம் ஓதுறாரு, அதே மாதிரி நாமளும் கூட அந்த மனதிலே நாம் அதை ஓதும் பொழுது ரப்புல் ஆலமீன் அதற்கான நன்மைகளை கொடுக்கிறோம். நம்ம சாதாரணமா இல்லாம அந்த வார்த்தைகளை நாம் திரும்பவும் ஓதும் பொழுது அதற்கான முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதுபோல இந்த தொழுகையில இமாம் ஓதக்கூடிய நேரத்துல அவர் அந்த அந்த நேரத்துக்குள்ள முடிப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் வரல இருக்கு. நாம இந்த அத்தியாயத்தை சுன்னத்தான தொழுகைகள்ல இரவு தொழுகைகள் எல்லாம் ஓதும் பொழுது
நாம வந்து என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சொன்னோமோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த அத்தியாயத்தை நீங்கள் ஓத வேண்டும். ஏன்னா நமக்கு அது நிறைய நேரங்கள் கிடைக்கிறது. அந்த நேரத்துல சுன்னத்தான தொழுகைகள்ல, இரவு தொழுகைகள்ல இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஒவ்வொரு வசனத்தினுடைய அந்த விளக்கத்தை இப்ப நாம வந்து நேரம் கடித்து நேரத்துடைய இதை கருதி நாம ரொம்ப சாதாரணமா சொன்னோம். உதாரணத்துக்கு இப்போ ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட அன்பிற்கு அவன் சொந்தக்காரன், ஒரு தாயினுடைய ஒரு ஒரு பாசம் எப்படி இருக்க ஒரு பிள்ளை கிட்ட அதை விட 70 மடங்கு பாசம் அதிகமா இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து ஒரு மனிதனை வந்து படைச்சிருக்கான்னா, அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அன்பு அவனுடைய அருள் எப்படிப்பட்டது. உதாரணத்திற்கு ஒரு நெல்மணியை வந்து ஒரு வித்தாக நாம வந்து பூமியில போடும் பொழுது அந்த நெல் வித்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வித்து உள்ள போட்டோம்னா அது எப்படி வருகிறது, ஒரு செடியாக மாறி 7 பதர்கள் வருகிறது. அந்த 7 பதர்களையும் ஒவ்வொரு பதர்லையும் 100 நெல்மணிகள். ஒரு வித்து தான் மனிதன் போடுகிறான், அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, 700 மடங்காக. ஒரு தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹ் இதை சொல்லி காட்டுவான், நீங்க வந்து தர்மம் செய்யக்கூடியது இப்படி நான் 700 மடங்காக திருப்பி தருவேன் என்று. இப்படி ரப்புல் ஆலமீன் ஏராளமான அருளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தோம் சமூக வலைதளங்கள்ல, மனிதனுக்கு அவன் எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துகிறான். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் என்றால், சாதாரணமா தண்ணி குடிச்சிட்டு போயிடுறோம், சாதாரணமா குளிச்சுட்டு போயிடுறோம். ஒரு சொட்டு தண்ணீரை மனிதனால் படைக்க முடியாது, முடியவே முடியாது. ரப்புல் ஆலமீன் மழையாக நீரை இறக்கினாலே ஒழிய மனிதனுக்கு தண்ணீரே கிடையாது. அப்போ ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துகிறான் என்று காட்டுறாங்க. ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் சைஸ்ல ஒரு இடத்தை காமிச்சு அவன் மனிதன் பக்கத்துல நிக்கிறான், அது முழுவதும் தண்ணீர், அவன் வாழ்நாளில் குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு காட்டுறான். அடுத்து அதே போல ஒரு 4-5 மடங்கு தண்ணீரை வந்து ஒரு பெரிய டேங்க்ல வைத்து எல்லாம் அனிமேஷன்ல காட்டுறாங்க. தண்ணீரை வைத்து விட்டு இது அவன் ஒவ்வொரு நாளும் குளிக்க பயன்படுத்தக்கூடிய நீர் என்பதாக காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பக்கத்துல அந்த தண்ணீரை காட்டுறாங்க, அது அப்படியே போகிறது, போய்கொண்டே இருக்கிறது. அது எங்கேயோ ரொம்ப எல்லை இல்லாத அளவுக்கு மேல போகுது. ஒரு மனிதன் பயன்படுத்த கொடுத்தார். அது சரி, அவர் என்ன அதை பயன்படுத்துறார், அப்படி என்ன இவ்வளவு தண்ணியை பயன்படுத்துறார் என்று பார்த்தால், உணவிற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய நீர் என்று அதுல காட்டுறான். அவன் ஒவ்வொரு உணவு பதார்த்தம் சாப்பிடுறானே, அந்த உணவை தயாரிப்பதற்கு அவ்வளவு குடிநீர் தேவைப்படுகிறது என்று காட்டுறான். உதாரணத்துக்கு ஒரு ஒரு முட்டையை வந்து தயாரிப்பதற்கு அதற்கான ஒரு அது 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 விளைச்சல், அதுக்கான உணவு தானியம் விளைச்சல், அந்த கோழிக்கான நீர், இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு முட்டையை தயாரிப்பதற்கு 500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கணித்து சொல்கிறார்கள். அப்ப நம்ம எவ்வளவு உணவு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவோம், அப்ப அதற்கான தண்ணீர் தேவை என்ன என்று அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த பதிவுல காட்டுறாங்க. இதெல்லாம் நாம அப்படியே ஒரு மூமின் வந்து அப்படியே தாண்டி தாண்டி போயிடக்கூடாது. நான் சாப்பிட்டோம் போனோம் வந்தோம் அப்படி இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை ஒவ்வொன்றிலையும் நாம விளங்கினாலே ஒழிய அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அவனுடைய புகழை நாம விளங்கவே முடியாது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் உணர்ந்து இந்த அத்தியாயங்களை நாம் படிக்கும் பொழுது அதற்கு ஏராளமான நன்மைகளை ரப்புல் ஆலமீன் தருவான். அப்படிப்பட்ட அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை மென்னையும் வாக்கில் வாக்குவது என்று விரைவு செய்கிறேன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.